நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பிரபு அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கண்ணுக்கு மையழகு, மண்ணுக்கு மரமழகு. மனிதர்களாகிய நாம இதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம நாட்டில் சுமார் 20-21% பரப்பு தான் காடா இருக்குதான். இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-12% பரப்பை நாம காடா மாற்ற வேண்டிய கடமை இருக்கு. இது நம்முடைய மாபெரும் பொறுப்பு. இதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் குறைஞ்சபட்சம் 2 மரக்கன்றுகளையாவது நடணும். நட்டா மட்டும் போதாது, அவை வேர் பிடிச்சி நல்லா வளர்ற வரைக்கும் பராமரிக்கணும். அடுத்தபடியா இன்னைக்கு உலக தண்ணீர் தினம். நேற்று உலக வன நாள், இன்று உலக தண்ணீர் தினம். தண்ணீர் பற்றி ஒரு சில குறிப்புகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். டிஎம்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிஎம்சி? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு டிஎம்சிங்கிறது 1000 மில்லியன் கன அடி நீரை கொண்டதாகும். சுமாராக 28 லிட்டர் தண்ணீரைத்தான் ஒரு கன அடின்னு சொல்கிறோம். 1000 மில்லியன் கன அடி நீருங்கிறது தான் ஒரு டிஎம்சி. ஆக கோடை காலம் தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் மட்டும்தான் நாம் தண்ணியை பற்றி கவலைப்படுறோம். ஆனால் எப்போவுமே தண்ணியை பற்றி நினைக்கிற காலம் வந்துடுச்சு. ஏன்னு உங்களுக்கே தெரியும். 1 லிட்டர் பாட்டில் தண்ணீரின் விலை 15 ரூபா 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. நாமளும் வாங்கி குடிக்கிறோம், வேற வழி இல்லைன்னா. இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் நாம. அப்புறம் ஒரு கணக்கு. 1 ஏக்கர் பரப்பில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சா மொத்தம் 40,000 லிட்டர் தண்ணீர் சேரும். 1 ஏக்கரில் 1 மில்லிமீட்டர் அளவு, அதாவது 1 முடி அளவுக்கு மண்ணை மழை பேஞ்சு அடிச்சிட்டு போனால் கிட்டத்தட்ட 5.5 டன் மண் வெளியேறுது. 1 டன்னுங்கிறது 1000 கிலோ. அதாவது மண் அரிமானம் ஏற்படுது. இப்படி 1 டன் மேல் மண் வெளியேறினாலே 1 கிலோ தழைச்சத்து, 1 கிலோ மணிச்சத்து, 1 கிலோ சாம்பல் சத்து போயிடுச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பிரபு சார், விவசாய பயிர் சாகுபடியில் மேல் மண்ணு தான் முக்கியமானது. அதனால மழை பெய்யக்கூடிய காலங்களில் 2 வேலை செய்யணும். ஒன்று மரக்கன்றுகளை நடவு செய்யணும், நட்ட மரக்கன்றுகள் மரமாகணும். இன்னொன்று மழை நீர் நம்ம நிலத்துக்குள்ளே இறங்குற மாதிரி தடுப்பணைகளை கட்டணும். மழை நீரை சேகரித்தோம்னா மண் அரிப்பு ஏற்படாது. இதனால் நம்ம விவசாயத்தை நாம் நல்ல முறையில் செய்ய முடியும். எல்லாமே சின்ன சின்ன பணிகள் தான். கவனத்தில் வச்சு செயல்பட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது. இப்பவே நம்முடைய அண்டை மாநிலம் கர்நாடகாவில் பெங்களூரில் தண்ணீர் பிரச்சனை. இந்த மாதிரி மாநகரங்களில் தண்ணீர் பிரச்சனை வரும்போது நாமளும் தயாராக இருக்கணும். இந்த மாதிரியான சிரமங்கள் நமக்கு வராதா என்ன? நமக்கு மட்டுமல்ல, எல்லா மாநகரங்கள், அப்புறம் நகரங்கள், கிராமங்கள், எல்லா இடங்கள்லையும் தண்ணீர் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை நாம் இப்போவே எதிர்கொள்ள தயாராகணும். உலக தண்ணீர் தினத்தன்று இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.